எதுக்கு ப்ரோ 1000 கோடி? முதல்ல நீ வந்து 200 கோடி தொடு, அதுக்கப்புறம் 1000 கோடி தொடலாம் தானே யாரா இருந்தாலும் சொல்லிருக்கணும் சூர்யாட்ட. இது ட்ராக்கே தப்பு தானே? இல்ல ப்ரோ, நான் சொல்ற வரது என்னன்னா, இந்த கதையை வச்சே பண்ணலாம்னு சொல்ல வரேன். நீங்க பெருசா யோசிக்கணும்லாம் தேவையில்ல. ஒரு சின்ன ப்ரோ இல்ல பழைய இல்ல கதை. அப்படிலாம் தொடாது ப்ரோ. நீங்க பிரசன்ட் போர்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா யாருமே சீரியஸா இல்ல. அது சூர்யாவா இருக்கட்டும், திஷா பட்டேனியா இருக்கட்டும், சும்மா எல்லாமே சிரிச்சுக்கிட்டே பண்றாங்க. யோகி பாபு அந்த அந்த ஆமா bro. அவங்களே சீரியஸா இல்ல. நம்மளால உட்காந்து பார்க்கவே முடியல அத. ஆமா, நம்மளால என்னடா உட்காரவே நீங்க முடியாது. ரொம்ப கொடுமை, நான் ஏத்துக்கிறேன். நீங்களே ஆனா சீரியஸா இல்ல, நாங்க எப்படி சீரியஸா பார்க்க முடியும்? இல்ல, அப்படிங்கும் இது போது சிவா தானே அதெல்லாம் எழுதினாரு, டைரக்ட் பண்றாரு. ஆமா ப்ரோ, சிவாவே இத சீரியஸா காப்பாத்தணும்னு இல்ல, நினைச்சா காப்பாத்திக்கலாமே ப்ரோ. இது வந்து இப்ப எப்படி சொல்றது, இதுதான் காப்பாத்தவே முடியாது ப்ரோ. பேஷண்ட் இல்லங்க. டெட் அவ்வளவுதான். இல்லங்க, நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்க. இப்ப ஏஆர் முருகதாஸ்னா 7ஆம் அறிவு வந்து 2 கேரக்டர் இருக்கும். ஒண்ணு அந்த ஹிஸ்டாரிக்கல்ல போதி தர்மர் கேரக்டர் மாதிரி வர கேரக்டர், இன்னொன்னு வந்து இந்த ஆமா, சர்க்கஸ்கார மாதிரி வர அதெல்லாம் கேரக்டர். கொஞ்சம் சீரியஸா எடுத்தாங்க. ஆமா, ஆமா. அந்த மாதிரி நீங்க வந்து இந்த பிரான்சிஸ் கேரக்டரை வந்து கொஞ்சம் கரெக்டா எழுதி அவன் வந்து கரெக்டா ஆஹா, ஒரு இவங்க பண்ற மாதிரி அப்படி பண்ணல. ஆமா, கொஞ்சமாவது காப்பாத்திருக்கலாம் இந்த படத்தை. ஏர் முருகதாஸ் 7ஆம் அறிவுல கொஞ்சம் சீரியஸா பண்ணாங்க, கொஞ்சம் டீசென்டாவது இருந்துச்சு. போதி தர்மன் இதெல்லாம், இதுல மேக்கப் எல்லாம் பாருங்க, கண்ணா பின்னான்னு சும்மா எல்லாம் கத்துறானுங்க, காட்டு பிராணி மாதிரி பண்றாங்க. சிவாவை பார்க்கும்போது எல்லாம் புகழ்றாங்களே, எப்படி இப்படி இருக்காரு, அமைதியா இருக்காருங்க. அதான் கேக்குறேன். இவரு அமைதியா இருந்து என்ன போச்சு? படம் இப்படி காட்டு கத்துக்கு, அதுதான் நமக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கு. இவரு கூட கத்திக்கிட்டு இதா இது இருந்தா ஸ்கிப் என்னன்னா, பண்ணிட்டு ஒரே போயிடலாம். விஷயம், பாகுபலி படத்தை பார்த்துட்டு அந்த காலகேயன் கேரக்டரை பார்த்து இவனுங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கானுங்க. ஓகேவா? அதை வந்து கரெக்டா எடுக்க தெரியாம ப்ரோ சொதப்பிட்டானுங்க. அதெல்லாம் நீங்க இது பாத்தீங்களா? 300 பருத்தி வீரர்கள் அது பாத்தீங்களா? இந்த படம் ஆமா, பாத்திருப்பீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. பாத்துருக்கேன், ஸ்பாட்டன்ஸ். பாத்துருக்கேன், சொல்லுங்க. அதுல கூன் விழுந்த கேரக்டர் இருக்கும்ல, ஒருத்தன் ஆமா, கூன் விழுந்த மாதிரி. அவன் ஆமா. கூன் விழுந்ததுனால அந்த ஸ்பாட்டன்ஸ் படையில சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு துரோகம் பண்ணிடுவானே. அந்த கேரக்டர் அப்படியே போஸ் வெங்கட்டுக்கு பண்ணிருக்காங்க அப்படி. அது பாத்தீங்களா? ஆமா, அப்படியே காப்பி அடிச்சுதான் எடுத்திருக்காங்க. பிரைட்ஸ் ஆஃப் கரீபியன் எல்லாமே அப்படி 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 எல்லாத்தையும் எடுத்து நீங்க அட்லியே ட்ரோல் பண்றீங்களா? அட்லி காப்பி அது இதுன்னு நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? நீங்களும் அதை தான் பண்றீங்க. நீங்களாம் தனியாலாம் கிரியேட்டிவாலாம் யோசிக்கல. நீங்க கிரியேட்டிவா யோசிச்சதுலாம் எல்லா கண்ணிலையும் புற விழுந்த மாதிரி ஒரு மேக்கப்பு, ரெட்டை ஜடை, மூணு மூணு ஜடை, 4 ஜடைன்னு பின்னி விட்டு ஒரு மாதிரி கன்றாவியா, அது மட்டும் தான் நீங்க யோசிச்சிருக்கீங்க டிஃப்ரெண்டா. அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இல்ல, ஒரு மாதிரி தான் இருக்கு. மத்தபடி ஸ்டோரியா யூனிக்காலாம் எதுவுமே யோசிக்கல ப்ரோ. ஒவ்வொரு படத்துல இருந்து மிக்ஸ் தான் இது. அதான் ஆடியன்ஸ் ஏமாத்த வேணாம். சின்ன படமா எடுங்க, ஒரு சின்ன பட்ஜெட்டா இருக்கட்டும். இப்ப சூர்யா நடிச்ச படம் இருக்குல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப நீங்க பாத்துட்டதுனால நான் சூரரை கேக்குறேன். போற்று, அதெல்லாம் நல்லா நல்லா வந்துச்சு. அந்த மாதிரியே வரட்டுமே. ஏன் டப்புனு நான் வந்து பாகுபலி, கேஜிஎஃப் ஒரே படத்துல நான் தாண்ட போறேன் பாருடா அப்படின்னு எதுக்கியா இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி இருக்கு. அது கரெக்ட் தான் ப்ரோ. இப்ப நீங்க பாத்துட்டதுனால உங்ககிட்ட ஸ்டோரி ரிவீல் பண்ணாம நான் கேக்குறேன். நீங்க அந்த படத்துல வந்து அந்த சின்ன பையன் வந்து ஸ்டார்டிங்ல வரைவான் தெரியுமா? ஆமா அந்த ட்ரெயின் பக்கத்துல ஒரு இடத்துல வரைவான், அப்புறம் இன்னொரு இடத்துல வரைவான். அந்த வரைகிற சீன்லாம் உங்களுக்கு அந்த மியூசிக் ஆமா ஆமா. போடும்போது கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சா இல்லையா? நீங்க அது சொல்லுங்க. இல்ல, நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சுது, சின்ன பையன் பார்க்கும் போதே தெரிஞ்சு இதான் வரப்போகுதுன்னு. அதனால இருக்கலாம். ஆனா என்ன சொல்றேன்னா, அதை இன்னும் அதை கரெக்டா யூஸ் பண்ணிருக்கலான்றேன். அது கரெக்டா ஒர்க் ஆயிருக்கலாம். அதெல்லாம் வந்து நான் கிரிஞ்சி அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது கரெக்டான ஒரு சீக்வன்ஸ் தான், அதை கரெக்டா கொண்டு போயிருக்கலாம். கொண்டு போகல, அதை வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதான் ப்ரோ, நிறைய ஒர்க் அவுட் சொதப்பிட்டானுங்க. ஆகிற சீன் தான். இப்ப நான் வந்து 3Dல அதான் பார்த்ததுல மேபி நீங்க இப்ப இதுல பாத்தீங்களா, அதனால உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் இருந்துச்சான்னு தெரியல. ஃபைட் சீனுக்குலாம் ப்ரோ அந்த 3D. ப்ரோ ஹாலிவுட் அவதார் படமே 3Dல கேவலமா இருந்துச்சு ப்ரோ நம்ம ஊர்ல. அதெல்லாம் 3D எல்லாம் எதுக்கு? இல்ல ப்ரோ, நீங்க அப்படி சொல்றீங்க. 3D நான் வந்து என்ன விடுங்க. சொல்றேன்னா, நீங்க ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸா நீங்க 3Dல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப அந்த ஃபைட் நடக்குதுல்ல, பாட்டில் கண்ணாடி எல்லாம் உடையுது பாத்தீங்களா, அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுல வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிருந்தானுங்க ம். ப்ரோ. டெக்னிக்கலா உழைச்சிருக்கானுங்க ப்ரோ. ஓகேவா? சூர்யா கூட உழைச்சிருக்கான், எல்லாருமே உழைச்சிருக்காங்க, அதெல்லாம் தப்பு சொல்லல. என்னன்னா, கல்பிரிட் யாருன்னா இவன் ஞானவேல் ராஜாவும் சிவாவும் தான் ஓபி அடிச்சிட்டானுங்க.
ஓபிடிகளுக்கு ஏமாத்துறான்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்புன்றேன். ஏமாத்துறான்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஓகே, இது சின்ன படம், சின்ன பட்ஜெட் அப்படி கூட சொல்லி கொடுத்துருங்க. அதை விட்டுட்டு இல்ல இதெல்லாம் வந்து பேன் இந்தியா லெவல்ல, பேன் வேர்ல்டு லெவல்ல வரப்போற படம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஏமாத்துறான்னு நினைக்கிறானுங்களே, அதுதான் இவனுக்கு பேக் ஃபயர். அதுவும் இல்லாம இவனுங்க வேற நம்பி இருக்கானுங்க. போன வர்மா ப்ரோவை நம்பி இருக்கானுங்க. அந்த ஆளு யார சப்போர்ட் பண்றானா அவன் உருப்படி இல்லாம போயிடுறான். போயிட்டு பேசிட்டு இருப்பான். வர்மா டார்லிங் மற்றும் தம்பிகள். எப்படி இருக்கு? அதுல ஒரு தம்பி தான் அவங்க கங்குவா எப்படி இருக்கு டார்லிங்? இல்ல, அதுல ஒரு தம்பி இருக்கானே, அவன் தம்பி ஒருத்தர் ராபின்சன், அது தம்பி இருக்கு. அவன் கிடக்கலாம் bro. பைத்தியக்காரனே. டார்லிங் 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 அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனா நீ போல பிரச்சனை இல்லை, என்ன கவுத்து விட்டாங்க ஹலித். என்ன சளி சொல்ற மாதிரி. இப்ப இருக்க சூர்யாவோட காஸ்டியூமும் கெட்டப்பு டோட்டலா வேற. அது வந்து பட்ஜெட்ல இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல பண்ண மாதிரி இருக்கு. சும்மா பிளைண்டா காட்டுவாசி. அதே தங்கலான் செட்டப்ப இவங்க அப்படியே யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 4 சாக்கு பையன் மேல போட்ட மாதிரி தான் இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், கரெக்டா சொல்றேன் பாரு. இப்போ சாதாரண கமர்ஷியல் டைரக்டர் தான். கமர்ஷியல் படத்தை வந்து கதை வந்து ஒரு ஒன்றும் இப்போ கோட் படத்தை சில விஷயம் மாற்றினாங்க. அது டீட்டெயிலிங்காக எழுதினா கூட சில விஷயம் மாற்றலாம். நீ கமர்ஷியல் படத்தில் மாற்றலாம். ஆனால் இந்த மாதிரி பெரிய படங்களில் வந்து அப்படி மாற்ற முடியாது. இப்போ ஒன்று ராஜமௌழி இருக்காருன்னா அந்த கதை எழுதுறதுக்கே கிட்டத்தட்ட 2 வருஷம் எடுத்துப்பான். அந்த கதை அப்படி ஸ்கிரிப்ட் அப்படி எழுத்துல இருக்கும். அப்படியே ஒரு சீனும் இருக்கும். ஸ்டோரி போர்டு அந்த அப்படியே டிராயிங் பண்ணி அப்படியே இருக்கும். அது அப்படியே தான் எடுப்பாங்க. மேபி ஒரு 2% வேணா மாற்றுவாங்க, தெரியா? ஆனா நீ சொன்ன இந்த படத்துல வந்து முதல்ல அந்த மாதிரி பட்ஜெட்லாம் பார்த்தா கரெக்டா பட்ஜெட் அப்படியே பட்ஜெட்லாம் கரெக்டா போட்டுருவாங்க. இந்த காஸ்டியூம் எல்லாத்தையும் குறைச்ச மாதிரி பட்ஜெட் எடுத்துமா 300 கோடி பட்ஜெட்னா ஒரு கொஞ்சம் அதிகமாகும், 350 ஆகும். ஆனா 300 350 அவ்வளவுதான் ஆகும். அதுக்கு மேல அதிகமாகாது. இல்ல ஒரு 100 கோடி அதிகமா வச்சுக்கேன், அவ்வளவுதான். ஆனா இந்த படத்துல சொல்றான் அவன் இன்டர்வியூல, ஞானராஜா, நீங்க வந்து பட்ஜெட்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க நாங்க எடுத்துக்கிட்டே இருந்தோம், எவ்வளவு பட்ஜெட் பட்ஜெட்லாம் கேட்காதீங்க சிவா, நீங்க எடுங்க, உங்களுக்கு என்ன செட்டு வேணுமா எடுங்க, இந்த லொகேஷன் வேணுமா எடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கிரியேட்டிவிட்டியா நாங்க வந்து இது பண்ணி தடுக்கவே மாட்டோம், நீங்க எடுத்துக்கோங்க சொல்லிட்டு நாங்க அப்படியே எடுத்தோம். அப்ப என்ன அர்த்தம்னா அவன் பிளானிங்கே சரின்னு அர்த்தம். எனக்கு என்ன தோணுச்சோ அதான் எடுத்தேன்னு அர்த்தம். அதான் நீ சொல்றது. சும்மா எடுத்திருக்கான், ஒண்ணுமே இல்ல. நீ சொன்ன படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன வேணா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ சொன்ன லெதர், நீ சொன்னியா நல்ல காஸ்டியூம் போட்டு எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் காசு இல்ல சிவா, நீ எடுத்துட்ட, நீ நினைச்சிருப்ப இவன் காசு கொடுத்துருவான் கூட எடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 சொல்லி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்து இல்ல சிவா, இப்ப நீ எடுக்க சொன்ன, ஆனா நீ ரொம்ப ஓவரா எடுத்துட்ட, இப்ப காசு சுத்தமா இல்ல, நீ என்ன பண்ற, அந்த சூர்யாவோட காஸ்டியூம் லெதரை விட்டு கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுதான் நடக்கும், புரியுதா இல்லையா? நீ தானே சொன்ன எப்படி நடக்கலாம் சொல்லிட்டு. அப்ப சொன்னீங்க இப்ப தங்கலான் ப்ரமோஷன் அது இதுன்னு செலவாயிடுச்சு, நீ கொஞ்சம் மாத்து, காஸ்டியூம் மாத்து, டிஸ்டர்ப் பண்ண பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு காஸ்டியூமா தேவையில்ல, நீ சூர்யா கொண்டு கொஞ்சம் காஸ்டியூம் மாத்து அப்படின்னு சொல்லியிருக்காப்ல இருக்கு. புரியுதா? இதான் நடந்திருக்கு. அது சொல்லல, நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு அட்லீஸ்ட் சொல்லணும்ல, ஏதாவது சொல்லணும்ல, குத்துதிப்பா இவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் பெருமையா சொல்றான். சினிமா கிறிஸ்டபர் சொல்ல மாட்டான். அப்படி ஹாலிவுட்லயே அவளுக்கு காசு எடுக்கிறாங்க ஒரு படம்னா. இப்ப ஒண்ணு இல்ல, பேட்மேன் வந்து 2026 வரப்போகுது அடுத்த படம், பேட்மேன் தெரியுமா உனக்கு? அந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் எல்லாம் இப்பயே போட்டு லாக் பண்ணிட்டாங்க, என்ன லொகேஷன் என்ன ஸ்டோரி போர்டு சொல்லிட்டு. அவ்வளவு காசு வச்சிருக்கவனே அப்படிதான் எடுக்கிறான். இந்த ஆள் வந்து என்னன்னு எடுத்துக்கோ, காசு கேட்காத, நீ சொல் செட்டு போட்டுக்கோ, அப்படி எடுக்கும்போது எப்படித்தான் நடுவில் அப்படி பிளாக்கா இருக்கு நடுவில். அதனால படம் லேட் ஆச்சு ஆக்சுவலா. அதான் ஃப்ராங்க்லி ஆக்சுவலா என்னமா பிளான் பண்ணாங்க, ரஷ்யா எங்கேயோ பிளான் பண்ணாங்க, காசு நடுவில் காசு இல்லை. அதுக்கப்புறம் வந்து தாய்லாந்து போனாங்க. தாய்லாந்து எடுத்தேன். தாய்லாந்துலயும் வந்து ரெண்ட் கட்டணும்ல உனக்கு, டெய்லி எடுத்தா ரெண்ட் எடுக்கணும். ஒரு 2 வாரம் எடுத்தாங்க, அதுக்கு ரெண்ட் கட்ட முடியல. அதுக்கு என்ன பண்ணிட்டேன், கொடைக்கானல் எடுத்தேன். கடைசியில பார்த்தா எதுக்கு இது, நீ கரெக்டா பிளான் பண்ணணும். இப்போ நீ இந்த படத்துல பாக்குற 60-70% 80% சீன் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். ஆனா நம்ம எப்படி பில்டப் பண்ண, நீ பாத்திருக்கியா சூர்யா ஃபர்ஸ்ட் போட்டோ எல்லாம் பாத்தியா? அந்த கங்குவா ஷூட்டிங் 2 வருஷம் ரஷ்யால ஒரு போட்டோ எடுத்திருப்பான், ஸ்னோ எடுத்த போட்டோ எடுத்திருப்பான், தாய்லாந்து போட்டோ எடுத்திருப்பான், இன்னும் இந்தோனேஷியா போயிருக்காங்க. ஆனா எதுவுமே ஃபுல்லா எடுக்க முடியாது அவங்களால, திருப்பி வந்துட்டாங்க. இந்த மாதிரி தான் காசை வந்து பிளான் பண்ணாம எடுக்கிறதுனால கடைசியில் பார்த்தா நம்ம கொடைக்கானல்ல மலை உச்சியில் எடுத்திருக்காங்க. அதாவது பெருமையா சொல்றாங்க இன்டர்வியூல, ஏன்டா கொடைக்கானல் எடுக்கிறதுக்கான எவ்வளவு சீன் போட்டு அது இங்கே எடுத்திருக்கா வேடா, நம்ம ஊர்ல இருக்க சாதாரண பட்ஜெட் படமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப புலி படம் நீ என்னதான் நீ நக்கல் அடிச்சாலும் புலி படத்துல சரியான பிளானிங். அந்த படம் செட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடியே போட்டாங்க, 3 செட்டு போட்டு இதுதான் ஷூட்டிங் சொல்லிட்டு ஒண்ணுமே எக்ஸ்ட்ரா செலவே ஆகல. அதுல பார்க்கறது ஃபுல்லா முக்கால் செட்டு தான். அந்த மாதிரி பிளானிங் எடுக்கணும். இவனுக்கு வந்து பிளானிங் எதுவுமே பண்ணல, போற போக்குல எடுக்கிறது. சாதாரண கமர்ஷியல் நினைச்சிட்டாங்க இருக்கு, அதான் மாட்டிக்கிட்டாங்க இவனு. சரி சரி ஓகே, படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷனுக்கு எவ்வளவு செலவு,
ஷாருக் கான் படம் கூட இவ்வளவு ப்ரொமோஷன் பண்ண மாட்டான். இப்ப நான் இருக்கா ஹிந்தி படம் சில படம் இங்க வருவாங்க தெரியுமா, சில படம் இங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்க தெரியுமா, இந்திய படத்துக்குலாம் ஜவான் வந்தாங்க தெரியுமா, அதுவே சும்மா லைட்டா மட்டும் போயிட்டாங்க அவ்வளவுதான். ஆனா இவன் மும்பைல போட்டு ஒரு ஹிந்தி படத்துக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதை விட 10 மணி அதிகம் பண்ணிருக்கான் தெரியுமா. எவ்வளவு பிரஸ் மீட் தெரியுமா அங்க போயிட்டு. அங்க இப்ப நம்ம இருக்கான் தெரியுமா, இப்ப பிரசாந்த் மாதிரி ஆளுங்க இருப்பான் தெரியுமா, சில பேர் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு யூடியூப் சேனல் வச்சுட்டு இர்ஃபான் இருப்பான் தெரியுமா. அந்த மாதிரி ஹிந்தியில இருக்க எல்லா டாப் யூடியூபர்ஸ் கிட்டயும் இன்டர்வியூ கொடுத்துருக்கான். அந்த கார் ஓட்டிட்டு வருவான், கார் ஓட்டிட்டே இன்டர்வியூ கொடுப்பான். அப்புறம் ஒரு லேடி இருக்கும் ப்ரெஸ், அந்த மாதிரி அவங்கலாம் பார்த்தோன்னா ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. இப்ப நான் ஒரு இது செட் பண்றேன்னா அவங்களுக்கு காசு தரணும். அந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு அவ்வளவு செலவு பண்ணியிருக்கான். அந்த மாதிரி இவனுக்கு வந்து ஒரு எப்படி இவன் ப்ரொடியூசரானே தெரியல எனக்கு. என்ன செலவு பண்ணணும் உண்மையிலே பாரு, இது எப்படி நஷ்டம் தான் போகுது இவனுக்கு. இப்ப பாரு, கண்டிப்பா பாரு, இப்பயே பார்த்தல. இப்ப கவனிச்சே இல்லையா, படம் ரிலீஸ் முன்னாடி எவ்வளவு கேஸ் பார்த்தியா உங்களுக்கு? கேஸ் போட்டாங்களா இல்லையா படம் ரிலீஸ் முன்னாடி? பாத்தீங்க நியூஸ்ல பாத்தியா? 20 கோடியோ ஏதோ செட்டில் பண்ணோம் அப்படின்ற இவ்வளவு மாதிரி. செலவு பண்ணா எப்படி? பையன் எங்க லாக் ஆயிட்டான். அவன் என்ன சொல்லி பண்ணா, யோ என்ன 20 கோடி 2000 கோடி வரப்போகுது எடுத்துக்கா, உனக்கு நான் 200 கோடி தரேன் பிச்சைக்காரடா அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்ப போன் பண்ணிருப்பா, போன் எடுக்க மாட்டான். ஏடி போன் ஏறா டே, என்ன சொன்னா 2000 கோடியா டேய், தேட்டரே புக்கா மாட்டேங்குது, ஒழுங்கு மரியாதை காசை கொடு, இல்ல அடுத்த வாரம் படத்தை இது பண்ணி சொல்லுவேன். ஏன் போடா, அடுத்த வாரம் தேட்டர் விட்டு அவனே எடுத்துருவாங்கடா, நீ என்ன எடுக்கிறது, கங்கா தேட்டருக்காரே எடுத்துருவான்டா போட அடுத்த வர டாலும் இல்லச்சா. இப்ப அதான் சொல்ல வரல, ஏற்கனவே ஒரு நான் இருக்கா, ஒரு அழுத நான் இருக்கா, அழுது இந்த சிவகார்த்தின் மேட்டர்ல அழுது இப்படிதான் அசிங்கப்பட்டு போனான். நடுவில் சினிமா சூர்யா சொல்லிருப்பான், இன்ட்ரடியூஸ் சொல்லிருப்பான் ஆக்சுவலா. அவர் கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்டு நடுவில் நஷ்டமாயி 2 வருஷம் இண்டஸ்ட்ரியிலே இல்ல, இப்ப திருப்பி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு திருப்பி வெறித்தனம் வந்திருக்காரு. திஸ் டைம் ஹி வில் பி ஸ்டேயிங் ஹியர் ஃபார் லாங் டைம் சொன்னாரு. ஆனா இப்ப பாரு கங்கோக்கு அப்புறம் பாரு, கங்கோ 2 கூட இருக்க மாட்டா பாரு. நீ ஒண்ணும் இல்ல, ஞாபகம் அடைஞ்சு பார்க்க மாட்டேன் பாரு, அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு பட்டியல் துட்டு போட்டு தான் இருப்பா பாரு. இதான் நடக்கும். இப்போ ஒண்ணு இல்ல, இந்த வருஷத்தோட இவ்வளவு பில்டப் பண்ணாங்கல்ல, இந்த வருஷத்துல எது அதிக கலெக்ஷன் 2024ல? கோட். அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஏஜிஎஸ், ஓகேவா, அர்ச்சனா. அது பொண்ணு இன்டர்வியூ கொடுக்குது, என்ன சொல்றாங்க, இந்த படத்தை வந்து நான் ஹைப்பே பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோஷனை குறைக்கணும், இந்த படம் ஓவர் ஹைப்பானா தப்பாயிடும் அப்படி சொல்றாங்க. கரெக்டா இல்லையா? அதுதான் ப்ரொடியூசர். இவன் என்ன பண்ணா, 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க தனஞ்சய் போரி 2000 கோடி கடைசி வரைக்கும் பார்த்தா தியேட்டர் ஸ்டார்டிங் டைட்டில் போடுற வரைக்கும் விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, டைம் பாஸ் வரைக்கும். செகண்ட் பார்ட்டுக்குலாம் முட்டு போயிட்டாங்க. செகண்ட் பார்ட் இந்த படத்துக்கு கூட கிளாஸ் வரலாம், செகண்ட் பார்ட்டுக்குலாம் கிளாஸ் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க தான் பேக் அடிச்சு ஓடுனானுங்க. போய் வேட்டையன் கூடயே ரிலீஸ் பண்ணிருக்கலாம் மாட்டேங்குது. ஆனா இப்ப நீ சொல்லு, வேட்டையன் கங்குவானா யார் ஜெயிச்சிருப்பா? வேட்டையன் ஜெயிச்சு வேட்டையன் தான் இப்ப புரியுதா? இல்ல, கிளாஷ்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. எப்படின்னா இந்த படம் நல்லா இல்லைன்னு அங்க போவாங்க, அது நல்லா இல்லைன்னு இங்க வருவாங்க, அப்படியாவது கலெக்ஷன் கொஞ்சம் பார்க்கலாம். சோலோனா இந்த படம் தேரவே தேராதுன்னு சொல்லி முத்திரை குத்திடுவாங்க. வேட்டையனா கங்குவாவா? விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. வேட்டையன் கங்குவா கிளாஷ் வந்தா யாரை ஜெயிச்சிருப்பா? ப்ரோ ரெண்டுமே மொக்க படம் தான், அதுல யார் ஜெயிச்சிருப்பான்னு எப்படி சொல்றது? அதான் கேள்வி ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே கிளாஷ்ல வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளாஷ்னால இது நல்லா இல்லைன்னு அங்க போவாங்க, அது நல்லா இல்லைன்னு இங்க வருவாங்க. அந்த மாதிரி இதுல ஏதாவது ஒரு படம் ரொம்ப ட்ரால் ஆயிடுச்சுன்னா அந்த படம் ரொம்ப இறங்கிடும். அதுவும் அதுல ப்ரோ இது என்னன்னா இது எப்படி சொல்றது ப்ரோ, இந்த படத்துல இப்ப படமே நல்லா இருக்கு. இப்ப கோப்ரா எடுத்துக்கோ ஓகேவா, ஏன்னா கோப்ரா வந்து அது ஒரு டிசாஸ்டர் ஓகேவா, அப்படிதான் அந்த படம் ஆயிடுச்சு ஓகேவா. ஆனா அந்த படம் நீ எடுத்துக்கிட்டனா அதுல சில மொமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாமாவது ஒர்க் ஆகும். இன்ட்ரோ நல்லா இருக்கும், இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் வரும், ஏதோ இப்படி மியூசிக் நல்லா இருக்கும், தரமா இருக்கும், ஏரமன் மியூசிக் நல்லா இருக்கும், எல்லாமே எதுவுமே இல்லைனாலும் கடைசியில என்ன சொல்லுவாங்க, சியான் நல்லா நடிச்சிருக்காருனால சொல்லுவாங்க. இந்த படத்துல ஒண்ணுமே இல்லையா. இது வந்து சூர்யாவோட ஆக்டிங் கரியர்ல ஒஸ்ட். எப்படிதான் இது நடிச்சாருன்னே தெரியல, சத்தியமா இது எப்படி நடிச்சாருன்னே தெரியல எனக்கு. சூர்யாக்கு பேன் இந்தியா ஸ்டார் ஆகணும், அதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், பெரிய யாரும் கிடைக்கல, அதுக்காக ப்ரோ இதுல பேன் இந்தியா ஸ்டார் அவருக்கு எதுவுமே இல்லையா இதுல. ப்ரோ நீ படம்
தலைவா, நீ படம் பார்த்தனா உனக்கு தெரியும். நீ நீ எவ்வளவு பார்த்திருப்பன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ படம் நான் பார்த்தனா அதுக்கே உனக்கு பார்க்கணும். தெரியும். இல்ல அவர் நீ சொல்லிட்டாரு. ஓடிடில வந்த பிறகு கூட பாரு. இது வந்து சூர்யாவோட கெரியர்ல ஒஸ்ட் பிலிம். மாயாவிலாம் இதுக்கு எவ்வளவு பரவாயில்ல. மாயாவில ஒரு 4 இடத்துல சிரிப்பு வரும்யா. இது ப்ரூட்டல் டார்ச்சர்யா. ஏமாத்திருக்காங்க. சூர்யாவே ஏமாத்துறாங்க. நல்லா ஏமாத்துறாங்க. அவரு சரி எந்த இவனை இரு அந்த அந்த என்னது முதல்ல ஃபைட் ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள போயிட்டு அதை சொல்லியா? ப்ரோ சத்தியமா அதுல முதல்ல ஃபைட்லாம் படத்துல பார்க்கவே முடியல ப்ரோ. ஸ்கிரீன்ல வாட்டர் தண்ணி தான் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. முதல்ல கூட ஃபைட் போட்டதே காமிக்கலாம் அவனுங்க. தண்ணிக்குள்ள முழுகுறாரு, தண்ணிக்குள்ள வராரு, திரும்ப வந்து முதலே பாக்குறாரு, தண்ணிக்குள்ள போறாரு. ஸ்கிரீன்ல வந்து முதல்ல ஸ்பிளாஷ் தான் பண்ணுது தண்ணிய. எதுக்கு அந்த ஃபைட்டு? எதுக்கு அந்த ஃபைட்டு சொல்லு. அவரோட வீரத்தை காட்டுறதுக்கு தான் அந்த ஃபைட். சரி அதை விட வில்லன் எப்படி இருக்காரு பாபி தியால்? ப்ரோ ஐயோ ப்ரோ, சோ கடவுளே, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து நீ ஸ்பேஸ் போட்டிருந்தேன்னு பார்த்தேன் ப்ரோ. சும்மா சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் வேற வேலையில வேற இருக்கேன், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ பாபி எல்லாம் இன்டர்வலுக்கு 2 நிமிஷம் முன்னாடி வராரு ப்ரோ. ப்ரோ ஒரே ஒரு சீன் ஜஸ்ட் அன்றே கணித்தார் ஆனந்த் ப்ரோ. ஒரு சீன் ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் பாபி தியால் அண்ட் சூர்யா ப்ரோ. ஒரு சீன் அப்படி எதனா ஒண்ணு நல்லா இருந்திருந்தா கூட, எப்பா ஏதோ ஒண்ணு பண்ணோம்டா, ஏதோ ஒண்ணு பார்த்தான்டா. மொத்த படத்திலேயே ஒரே ஒரு சீன் கூட நல்லா இல்ல ப்ரோ. எனக்கு ஒரு சீன் கூட நல்லா இல்ல ப்ரோ. ஏன் ஒரு சில நல்லா சொல்லிட்டேன், இப்படி சொல்லிட்டேன் ப்ரோ சத்தியமா நான் அது நேத்தெல்லாம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருந்தாங்க தியேட்டர்ல. அவங்களெல்லாம் நீ பார்த்துருக்கணும். நேத்துலாம் எவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாங்க தெரியுமா? படம் முடிஞ்சோடனே ஏஞ்சி கை தட்டுறானுங்க எல்லாரும். எப்பா சாமி ஆள விடுறானு. ப்ரோ நீங்க அப்படி சொல்றீங்க. எனக்கு வந்து ஒரு 3 சீன் பிடிச்சிருந்தது ப்ரோ. கங்குவா அந்த கேரக்டர் இன்ட்ரோ பிடிச்சிருந்தது ப்ரோ. வந்து நலமான்னு கேக்குறது அந்த அந்த சீனா? ஓகே. அந்த சீன் பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து ஷிப்ல ஃபைட் வரும்ல கிளைமேக்ஸ்ல, அதுல வந்து சூர்யா அந்த பேர் பாடியா வந்து சண்டை போடுறது அது பிடிச்சிருந்தது ப்ரோ அந்த சீன்லாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா ப்ரோ? ஷிப்ல போயிட்டு போடுற சீனா அது? எப்பா கங்கா பொருவான்னு கத்திட்டே இருக்கிறது, கடைசியில அது மண்டையில அடிச்சு விட்டுரு ப்ரோ. கொண்டுருவாரு. உனக்கு சூப்பரா நான் இருந்துச்சா? சொல்றது என்னன்னா, சரி ஓகே விடு. அடுத்து இல்ல அது அந்த கத்துறது அதெல்லாம் கிரிஞ்சுதான் ப்ரோ. அது சித்தி சிவாவோட வழக்கம் போல கிரிஞ்சுதான், ஓகேவா? ஆனா அந்த சீன்ல வந்து சூர்யா அந்த பேர் பாடியா வர சீன் வந்து உண்மையிலே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அதான் விக்ரம் ஃபேனி அவனுக்குலாம் பேர் படி எல்லாம் பிரச்சனை இல்லையா அவனுக்கு? அதோட நிறைய இல்ல பார்த்துருக்கலாம். எனக்கு ஃபீல் ஆனது அங்க தியேட்டர்ல நடந்த அட்மாஸ்பியர் தான் ப்ரோ. நான் சொல்றேன், நான் எனக்கு அவருக்கு மேபி படம் கூட பிடிச்சிருக்கும், அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. எனக்கு ஃபீல் ஆனதுதான் நான் இல்ல சொல்ல படம் முடியும். எல்லாம் அடுத்து எனக்கு ப்ரோ. பிடிக்கல ப்ரோ. படம் வந்து சுத்தமா எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் உங்களுக்கு மெசேஜ் கூட உங்களுக்கு போட்டேன்னா எனக்கு தெரியல, நிறைய பேருக்கு போட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு முடிச்சோடனே மொக்கன் தான் போட்டேன், ஓகேவா? ஒரு 2-3 சீன் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. குறிப்பா வந்து ப்ரோ அந்த இருங்க ப்ரோ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் உங்களா. அது மட்டும் நீங்க எனக்கு பதில் சொல்லிடுங்க. நீங்க தேவாரா தியேட்டர்ல பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுனாலதான் நான் ஓடிடில பார்த்தேன். அந்த ஓடிடில பார்க்கும்போது எனக்கு அந்த ப்ரீ இன்டர்வல் லீடு, அந்த தண்ணி அடிக்க வச்சு அந்த ஒரு லீடு வரும் தெரியுமா? அவங்க அந்த தங்கச்சியோட கல்யாணத்துல இது பண்ணி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஓடிடில பார்க்கும்போது சும்மா வாவ் அப்படி இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சொல்லு ப்ரோ படத்துல. மொத்தமாவே ஒரே ஒரு சீக்வன்ஸ் சொல்லு ப்ரோ மொத்த படத்துல. இல்ல அந்த அளவுக்கு இல்லன்றதுனால தான் நானே கலாய்க்கிறேன். ஆனா 2-3 சீன் வந்து படத்துல என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சுங்க. நலமான்னு கேக்குற சீன் வந்து நல்லா இருந்துச்சு, அதுல குறை இல்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைட் சீன் வந்து சூர்யா வந்து அந்த பாம்பு அம்புல இது பண்ணிட்டு மரத்துல ஏறிலாம் அப்படி ஜம்ப் பண்ணி ஃபைட் பண்ணுவான் பாருங்க, அந்த சீக்வன்ஸ் நல்லா எது இருந்துச்சு. அந்த அதாவது ஸ்னோல பண்றதா? ஸ்னோல இல்ல ப்ரோ, அதாவது அந்த ஃபைட் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றேன். அதாவது சூர்யா வந்து அந்த அந்த பாம்பெல்லாம் இது இது பண்ணி அந்த அந்த ஃபாரஸ்ட். அந்த யானை தந்தத்தை வச்சு குத்திட்டு வருவாரு அதா? அந்த சீக்வன்ஸா? அந்த மரத்தை தூக்கி அதெல்லாம் சுத்துவாரு கொஞ்சம் அந்த சீக்வன்ஸ் தானே சொல்றீங்க? ப்ரோ அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ப்ரோ. நான் அதை சொல்ல, அதுல வர்ற அந்த பாம்பு சீன் நல்லா இருந்துச்சுன்ற, அந்த பாம்பை வச்சு இது பண்ணி அட்டாக் பண்றது அதெல்லாம் நல்லா இருந்துச்சுல. அது அப்புறம் வந்து ஃபைனல் அது கிளைமேக்ஸ் சீன் சொல்றீங்க? ஆமா. ஓகே 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 ஓகே. அப்புறம் இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு சீன் நல்லா இருந்துச்சுல்ல ப்ரோ. இன்டர்வல் பிளாக்ல வந்து அந்த பையன் வந்து இது பண்ற சீனு
அதுக்கப்புறம் சூர்யா வந்து அந்த மலை மேல நின்னுட்டு வான்னு கத்துற மாதிரி சீன். அது அதான் ப்ரோ தெரியல ப்ரோ. நீங்க பார்த்தது வந்து வேற செட் ஆஃப் ஆடியன்ஸோட எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னு தெரியல. நான் பார்த்த செட் ஆஃப் ஆடியன்ஸும் வேற மாதிரி இருந்தாங்க. அந்த தேட்டர் வந்து ரொம்ப இறைச்சலா இருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா ஆயிட்டாங்க. அதனால நீங்க சொல்ற சீன் அதான் நான் சொன்னேன். இப்ப நீங்க அந்த நான் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படத்தை. நீங்க அந்த ப்ரோ பையன் நீங்க சொல்ற குத்தனான்ல. கரெக்ட் ப்ரோ. அந்த சவுண்ட் ஓவரா இருந்துச்சு, தலைவலி வந்துச்சு, எல்லாமே வந்து ஓவரா இருந்துச்சு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க நான் பார்த்த தேட்டர் எப்படி தெரியுமா, குரோம்பேட் வெற்றி தேட்டர். அந்த சவுண்டை விட இந்த சவுண்ட் அதிகமா இருக்கும், ஆடியன்ஸ் கத்துற சவுண்ட் அதிகமா இருக்கும். அந்த வைப்ல அந்த படம் பார்த்தேன். ஓகே ஓகே மேபி இருந்திருக்கலாம். இல்ல ஏன்னா நீங்க சொல்ற அந்த பையன் வந்து கத்தி எடுத்து குத்துற சீன்லாம் இங்க வந்து எல்லாம் கை தட்டுறாங்க, அப்படியே குத்துறான், நல்லா குத்துறான்னு. அதே மாதிரி அந்த 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 நட்டிய வந்து போட்டு கொளுத்துன உடனே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல, அதுக்கெல்லாம் மொத்த தேட்டரும் குலுங்கி குலுங்கி இல்ல சிரிக்குது. இல்ல அது நானே ஒத்துக்கிறேன். அதெல்லாம் ட்ரால் கண்டென்ட், அதுல நிறைய ட்ரால் கண்டென்ட் நிறைய இருந்துச்சு படத்துல. அவங்க அப்பா வந்து அந்த தூது விட்டு அனுப்புவாரு தெரியுமா? தூது விட்டு அனுப்புன உடனே சூர்யா அதெல்லாம் வந்து இந்த ஊரு தான், அந்த ஊரு தான், அந்த ஊருன்னு சொல்லிட்டு கடைசியில எடுத்துட்டு பார்த்துட்டு அப்பான்னு அழுவாரு தெரியுமா? மொத்த தேட்டரும் கை தட்டி சிரிக்கிறாங்க. கரெக்ட் கரெக்ட். நீங்க ட்வீட் கூட போட்டிருந்தீங்க, ஜெயிச்சிட்டோம் மாறான்னு சொல்லிட்டு சூர்யா ஆளும் போது நமக்கு ஃபீல் வந்துச்சு, ஆனா இதுல வந்து சிரிக்கிறாங்க. சத்தியமா நடந்துச்சு ப்ரோ. நான் இந்த சீரியஸா ப்ரோ. நான் ஆனா ஆனா இது வந்து வேற ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட் சூர்யா டைட்டில் கார்டு வரும்போது சரியான சவுண்டு, கத்தி விசில் அடிச்சு சரியான சவுண்டு. அப்புறம் எப்படிதான் இப்படி ட்ரோல் பண்ணாங்கன்னே தெரியல ப்ரோ. இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 9 வருஷத்துல. சரி ஓகே. கனடால 3D படம்னா எவ்வளவு டிக்கெட்? அது டிக்கெட் எங்க போயிருக்குமே? 3D இல்லையா, 2D தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 2D தானா? ஓகே ஓகே, ஆமா தப்பிச்சிங்க ப்ரோ. ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் 3Dல பார்த்தேன் 25 ப்ரோ. மேபி 30 அதனால நிமிஷம் எனக்கு அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சதா என்னன்னு தெரியல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் ஆமாயா, சொல்றேன். 3Dல இப்ப பாக்கணும்யா. நீங்க 3D ரிலீஸ் பண்ண சொல்றேன், கனடா நீ பாரு. பாம்பு பாம்பு நாலாவது சீனை நான் ஏன் சாங். தெரியுமா சொன்னேன், அந்த பாம்பை வந்து அம்புல விடும்போது உள்ள வந்து நம்ம கண்ணுல அடிக்கிற மாதிரி நல்லா எஃபெக்டா இருந்துச்சு. மேபி இருந்திருக்கும் ப்ரோ உங்களுக்கு, அதனால மேபி இருந்திருக்கும். எங்களுக்குலாம் அதெல்லாம் பார்க்கும்போது டேய் எப்படா முடிப்ப, சீக்கிரம் நான் அவன்லாம் முடிச்சு விட்றான்ற மாதிரி தான் இருந்துச்சு அது ப்ரோ. ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் அப்பா சாமி, அந்த மாதிரிலாம் சிவகார்த்திகேயனே பண்ண முடியாது. உன் குரலே தெரியுது, நீ எவ்வளவு இதெல்லாம் வந்து வேதனைப்பட்டிருக்கேன்னு. இதுக்கு தான் நெக்ஸ்ட் டைம் நான் சொன்னா கேளுக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் அண்ணன் சொன்னா ப்ரோ கேட்கணும். ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் சிவகார்த்திகேயனே தூக்கி சாப்பிட்டுருவாங்க. புரியல, சிவகார்த்திகேயன் வந்தாங்க. ஐயோ இந்த படத்துல எப்படின்னா, இவர் அந்த சொல்றது கிரிஞ்சு 40 நிமிஷம் ஏதோ வச்சு டைம் சிவகார்த்திகேயனோட சொல்றாரு. கிரிஞ்ச் எல்லாம் தூக்கிடுவாங்க. பிரின்ஸே பாத்துடலாம்யா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் பாக்குறதுக்கு ஐயோ பிரின்ஸே பாத்துடலாம். பிரின்ஸ் எல்லாம் நல்ல படம், அதெல்லாம் அசிங்கப்படுது. அதெல்லாம் அந்த சொரக்கா காமெடி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த காமெடி எல்லாம். பிரின்ஸ்ல பாட்டுலாம் செம்மைட்டியா, பாட்டுலாம் செம்மையா இருக்கும். ஐயோ அதுல காமெடியாவது ஒரு 2-3 சீனா நல்லா இருக்கும். நீ நீ இந்த ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் மட்டும் கிடைச்சா, டைம் கிடைச்சா பாருங்க ஆனந்த் ப்ரோ. இல்ல வேணாம், நீயே பாரு. இல்ல நான் பாத்துறேன் அவ்வளவுதான், இனிமேட்லாம் பார்க்காம போக மாட்டேன். ஏரியா கங்கோ 2 வருது. ஆனா இது நம்ம எனக்கு என்ன காண்டுனா, சரி கார்த்தி எப்படி சொல்லவே ஸ்கேம் நீ. பண்றாங்க கார்த்தி பத்தியா சொல்லு, கார்த்தியோட அப்பியரன்ஸ் எப்படி ப்ரோ? இருக்கு? அதெல்லாம் எனக்கு ஒர்க்கே ஆகல ப்ரோ. அதெல்லாம் ஃபோர்ஸ்டா தெரிஞ்சிச்சு ப்ரோ. எல்லாமே ரொம்ப ஃபோர்ஸ்டா இருக்கு ப்ரோ. அது அது தெரியல அவருக்கு. விக்னேஷ் ப்ரோ கேளுங்க அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு அதெல்லாம் ஃபோர்ஸ்டா தான் இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமா பிடிக்கல. கார்த்தி வர்றது அந்த இது எல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகல. கரண்ட் கேட்டப் சூர்யா இருக்கான் பாத்தீங்களா, அவன் நடிச்ச ஒரு சீன் கூட எனக்கு பிடிக்கலங்க. அதாவது இன்க்ளூடிங் வந்து படம் முடியும் போது இதே அதே கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரே ஒரு சீன்லாம் வரும் பாருங்க. இந்த ஷிப் ஆமா ஃபைட்டும் ஆமா அவனுடைய அந்த ஏரோப்ளேன் ஃபைட்டும், அதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி. ப்ரோ ஒண்ணு இல்ல ப்ரோ, கோட்ல நான் வந்து தளபதி ஃபேன் தான், ஓகேவா, இருந்தாலும் சொல்றேன். அந்த இடத்துல வந்து எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இது ஸ்டேடியத்துல இங்க விட்டு அங்க பறக்குறாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி இதுல ஓடி போய் அவன் ஃபிளைட்டை பிடிப்பான் பாருங்க, பைக்ல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி. டாம் க்ரூஸ் வெறுத்துருச்சுங்க எனக்குலாம். மிஷன் இம்பாசிபிள். ப்ரோ. ஃபிளைட்டை பிடிச்சி அது டக்குன்னு கூட மேலே ஏறுற மாதிரி காமிக்கல. நீங்க அதை அவர் ஃப்ளை பண்ணி போயிட்டே இருப்பாரு ஃபிளைட்டில். அது பாட்டு அவ்வளோ ஒரு 10,000 அடிக்கு மேல பறந்துகிட்டே இருப்பாரு அவரு. அதுதான் காமெடியே அங்க. இப்ப கோட்லனா நீங்க டக்குன்னு இப்படி தாவி போய் லேண்ட் ஆயிரும் படம். அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு முடிஞ்சிரும். இதுல அவரு மேல தலைவர் பறந்துட்டே இருக்காரு, 2-3 நிமிஷமா போயிட்டே இருக்காரு.
அதான் ப்ரோ. அதுல தொங்கிட்டே இருப்பான் ரொம்ப நேரம். அப்புறம் உள்ள போய் அந்த பையன் அதுக்கு மேல ப்ரோ அவன் சுத்தமா நடிக்கவே தெரியல ப்ரோ. அந்த பையனுக்கு ப்ரோ அவ்வளவு பெரிய நடிக்க கேரக்டர். வேஸ்ட் ப்ரோ. ஐயோ அந்த பையன்லாம் சரி விடுங்க. பாவம் அது குழந்தை, அதுக்கு ஏதோ சொல்லி கொடுத்தா நடிச்சிருக்காது, அவ்வளவுதான். ஆனா ஒரு இல்லங்க கனெக்டே அவன் வந்து வரல ப்ரோ அந்த சிரிக்கிறாங்க. பையனும் நமக்கும். கடைசியில வந்து இவர் வந்துட்டாரு நம்மளை காப்பாத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் பாத்தீங்களா? அப்பெல்லாம் மொத்த ஸ்கிரீனை கிழிச்சிடலாமான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இல்ல அந்த முதல்ல சீன்ல கூட பாருங்க, பக்கத்துல நின்னு உட்காந்து இருப்பான். அந்த அவன் கண்ணுல ஒரு பயம் தெரியாது, ஒண்ணுமே இருக்காது. அதுவும் இல்லாம அந்த ஷிப் சீன்ல ப்ரோ நீ முதல்ல சாப்பிடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? அப்படி இழுத்து இழுத்து நீ சத்தியமா சாப்பிட. அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஏன் மெயின் அப்படின்னுச்சுன்னா, கத்திட்டு கங்குவா பொருவா கங்குவா பொருவா கங்குவா அப்புறம் கத்திக்கிட்டே இருக்காங்க. வா சாமி டேய், கடிச்சு தொலைடா. அது பேர் என்ன, அந்த ஷார்க்கு தானே வந்துச்சு. ஷார்க்கு தயவு செய்து எகிரியாவது கடிச்சு தொலைன்னு தான் இருந்துச்சு எனக்குலாம். ஏதோ ஷார்க்கை கடிக்கிறாரா? பயங்கரமா இருக்கு நீ சொல்லுதான் போய் இல்லையா, தண்ணியில வந்து அந்த பையன் தொங்கிட்டு இருப்பான். அப்ப வந்து தலைவர் ஒரு கையால புடிச்சிட்டு இருப்பாரு அவரு, தண்ணியில கீழே விழாம. ஏன்னா கீழே ஃபுல்லா ஷார்க்குங்க வந்து சுத்தின்னு இருக்கும். ரெண்டு பேரும், அந்த பையன் வந்து இவர பாரதி அவள் கூட இந்த பக்கம் அவர் சண்டை போட்டுட்டு இருப்பாரு, ஒரு கையில புடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு கையில பிடிச்சிட்டு அந்த பக்கம் கீழே இறங்கும் போதெல்லாம் வந்துட்டு அவரு கங்குவான்னு கத்துவாரு, இவரு பொருவான்னு கத்துவாரு. திரும்ப பாபிதியால அடிப்பாரு, கீழே இறங்கவும் திரும்ப கங்குவான்னு கத்துவாரு, பொருவான்னு கத்துவாங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஒரு டைம்ல விட்டுருவாரு அந்த பையனே, கத்தி எடுத்து அந்த கயிறு அறுத்துட்டு உள்ள ஊந்துருவான், ஷார்க்கு கடிச்சு தின்றோம். அதுல வந்து அந்த பொண்ணுக்கு அப்பா எமோஷன் மாதிரி நான் இதுல வந்து இந்த பையனையும் உங்களையும் எமோஷன் வச்சு ஓட வச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கதை நரேட் பண்ணும்போது உங்களுக்கு நரேட் பண்ணிருப்பான். ஆனா நீங்க வந்து அது வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒட்டவே இல்லை நிறைய இடத்துல அந்த பையனுக்கு உங்களுக்குமான சீனு. அதுதான் பிரச்சனை. சோ இது நிறைய இஷ்யூ ஓடிட்டு இருக்கு உள்ள. என்னன்னா இவங்க வந்து பணத்தை ரெக்கவர் பண்றதுக்காக பண்ணது ரொம்ப தப்புங்க. அதுவும் எவ்வளவு ஆணவ பேச்சு. இப்ப அந்த ஈவெண்ட் நடந்த அன்னைக்கு என்ன சொன்னா, எல்லாரும் இந்த ஆடியோ லான்ச் பாஸ் வச்சுக்கோங்க, நம்ம வந்து இதே டிசம்பர் மந்த்ல நம்ம மீட் பண்றோம், இதே நேரு ஸ்டேடியம் இதுல வந்து நம்ம இந்த படத்தோட சக்சஸ் பார்ட்டிக்கு நம்ம மீட் பண்றோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஓவர் இது. ஏன்னா அதை பார்க்கும்போது ஃபேன்ஸுக்கே வந்து உண்மையிலேயே படத்துல நல்லா ஓரளவுக்கு பண்ணியிருக்கானுங்க போல அப்படின்றதுலதான் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ஆர்வமா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் இல்லாம விட்டுருந்தீங்கன்னா கூட இவ்வளவு இது தெரிஞ்சிருக்காது. கிட்டத்தட்ட அஞ்சாண்டுல பண்ண அளவுக்கு பண்ணிட்டானுங்க. 75% பண்ணிட்டானுங்க. அதே அந்த இது ஓவர் ஹைப்பு அதெல்லாம் கொடுத்துதான் காலி பண்ணிட்டானுங்க படத்தை. ப்ரோ லைக் இப்போ வந்து ப்ரமோஷன்றப்போ உங்களை பொறுத்தவரையும் இப்போ ஜென்ரலா இப்போ எந்த மூவிக்கு பண்ண மாதிரி ஓரளவுக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா இந்த படம் இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காதுன்னு நினைப்பீங்க? எந்த மூவியோட ப்ரொமோஷன் மாதிரி இந்த மூவி மாதிரி பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லங்க இது இவ்வளவு பெருசா செலவு பண்ணி எடுத்துட்டாங்க ஓகேவா? இப்ப நீங்க வேட்டையன் எடுத்துங்க. வேட்டையன் எனக்கு அந்த அளவுக்கு அந்த படம் ஒர்க் அவுட்டே ஆகல. ஆனா அந்த வேட்டையன் படத்துல வந்து அவங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாங்க ரஜினியோட முன்னாடி படம் வந்து பெருசா ஓடி இருக்கு, நம்ம இதுல வந்து நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோன்றதுக்காக ஓவரா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர்ல இருந்து ஹீரோல இருந்து எல்லாருமே அடக்கி வாசிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அது அது என்ன ஆயிடுச்சுன்னா படம் வந்து பிடிக்கலன்னா கூட ஓரளவுக்கு அடிச்சுட்டு விட்டானுங்க. நீங்க வந்து ஓவரா இது பண்ணும்போது அடி பயங்கரமா இருக்கும். இப்ப அடுத்து என்ன இருக்கும், எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுவானுங்க, புக்கிங் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி, சண்டே அன்னைக்கே டல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து போட ஆரம்பிச்சுவாங்க. உங்களுக்கு பிவிஆர் மாதிரி பெரிய தேட்டர்ல கூட ஃபுல் ஆயிடும். ஆனா நீங்க சிங்கிள் தேட்டர் தான் கண்டிப்பா எதுவுமே ஃபுல் ஆகாது. அது நிச்சயமா ட்ரால் கண்டென்ட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்ப நீங்க பாக்ஸ் ஆபீஸ் போட்டா லைக் நம்ப இப்போ மாட்டானுங்க. இப்ப நீங்க ஓரளவுக்கு முதல் 3 நாள் 4 நாள் இப்ப தேர்ஸ்டே இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த வீக்கெண்ட் ஓரளவுக்கு நீங்க ஃபுல் 4 நாள் எடுத்துட்டா கூட நீங்க பாக்ஸ் ஆபீஸ் போட்டா கொஞ்சம் நம்புவானுங்க. இப்ப நீங்க போயிட்டு பாக்ஸ் ஆபீஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா எல்லாருமே ட்ரோல் தான் பண்ணுவானுங்க. மெயினா ப்ரொடியூசரும் டைரக்டர் தாங்க ஃபர்ஸ்ட் காரணம். சூர்யா வந்து அவங்கள அலோவ் பண்ணி விட்டது அவர் மேல தப்பு. அவரை ஏமாத்தி 2.5 வருஷம் இந்த படத்துக்காக உட்கார வச்சு காலி பண்ணிட்டானுங்க. சரி, இப்போ அடுத்து சூர்யாவோட லைன் அப் என்னவா இருக்கும்? இல்ல வந்து அடுத்து அவரோட இப்ப இந்த டயர் 1 டயர் 2 ஆக்டர்ஸ் அந்த இதுல லிஸ்ட்ல இவர் இப்ப எங்க இருக்காரு? ஆஃப்டர் இந்த அமரன் வந்த பின்னாடியா இருக்கட்டும், வேற நிறைய விஜய் சேதுபதி படம் வந்துருச்சு. இப்போ சூர்யாவோட அந்த ஒரு சூரியோட பொசிஷன்ன்றது கெப்பாசிட்டி வந்து கன்ஃபியூசிங்கா டாப்ல இருக்கும் வரலாங்க, சில அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேருக்கு. இன்னும் டாப் ஆக்டர் தான், பொட்டன்ஷியல் வைஸ் டேலண்ட் வைஸ்லாம். இப்போ 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 இவன் இது அந்த விக்னேஷ் பொட்டன்ஷியல் சொல்ற ஓகே. மாதிரி பட் இங்க இப்போ பாருங்க, சூர்யா தான் ஒரு எல்லாத்துக்கும் படத்தை காரணம். வச்சு சோல்லி அவன் தான் காரணம். இந்த பாலா படத்தை விட்டுட்டு இங்க வந்து கங்குவா படம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முட்டுப்புள்ளி மெயினா ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஆவணப்பட்டதே வந்து சூர்யா தான். ஓகேங்களா? சூர்யா இல்லைன்னா வந்து நாலு படம் எடுக்கவே மாட்டான்.
ஓகே. அதனால சூர்யா தான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். இன்னொன்னு சூர்யா கெரியர்னு எடுத்துக்கிட்டா, அவன் பெரிய டேட் அடிச்ச படம் மட்டும் தான் ஓடிருக்கு. புது டேட் அடிச்ச படம் வந்து இந்த படம் ஓடுனதே கிடையாது. அவன் புது டேட்லாம் உருவாக்குனதே இல்ல சூர்யா எனக்கு தெரிஞ்சு அவன் ஹிஸ்டரியிலேயே. ஓகேங்களா? அமீரோட பார்த்தீங்கன்னா பாலா அசிஸ்டன்ட் அதெல்லாம் அதில வராது எனக்கு தெரிஞ்சு. அதனால சூர்யா இனிமேல் வந்து பெரிய டேரக்டரோட படம் பண்ணணும். சூர்யாவால தன்னால இது பண்ண முடியாதுயா. புல் பண்ணவே முடியாதுயா. அவன் இப்ப வந்து எனக்கு இல்ல தெரிஞ்சு இப்ப இந்த ஒரு விக்னேஷ் வேளை சொல்ற இந்த மாரி இல்ல இப்போ பாகுபலி நம்ம நீ வெற்றிமாறன் பாகுபலி படம் எடுக்கணும்னு ஆசைப்படுற, சிவா போடுற, இதெல்லாம் வந்து அக்கிரமம். சரி அதோட ஓகே. சொன்ன மாரி அட்லீஸ்ட் ஒரு கேஸ்டிங்காச்சும் வந்து இல்ல ஒரு அவரோட கேஸ்டிங்காச்சும் வந்து ஜோன் ஒரு இல்ல 4 பேர் வேணுங்க. இந்த சிவாவோட மாரி ஜோன் இல்ல படத்துல தானே அது. விஜய் நடிச்சு, இப்ப ரஜினி நடிச்சா கூட ஒரு 4 பேர் வேணும். சூர்யா மட்டும் இந்த படத்துல பாருங்க எல்லாரும் சொல்றாங்க. சூர்யான்னு சொல்றாங்க. மத்தபடி யாரும் சொல்ல முடியாது. வேற கேரக்டர் இல்ல பாருங்க. பாகுபலி அப்படி கிடையாது. ரம்யா கிருஷ்ணன், சத்யராஜ், கட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் பேரை சொல்லுவாங்க. அந்த மாரி பிரபாஸ், அனுஷ்கா அந்த மாரி அவ்வளோ 5 பேர் இருப்பாங்க. அந்த படத்த நவுத்தி போடுறதுக்கு. அத தாண்டி ராஜமௌழி ஒருத்தர் இருப்பாரு. இந்த படத்துல சூர்யா தவிர யாரு இருக்கா? ஒண்ணும் இல்ல. அந்த கார்த்தி வந்து வராது கிளைமாக்ஸ்ல. கார்த்திய வந்து நீ வந்து பாபி தேவ் பதிலா வந்து நீ கார்த்திய போட்டு, கார்த்திக்கு தனி தீவு குடுத்தேன்னு வச்சுக்கயேன், கார்த்தி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அந்த கார்த்திக்கும், சூர்யாவுக்கும் உள்ள இருக்க விஷயம் அது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க படத்த. அந்த மாரி கேஸ்டிங்லாம் தப்பு பண்ணி சும்மா இது வந்து எவ்வளவு ஏமாத்து ஒரு தொழில் பண்றன்னா நியாயமா இருக்கணும் நீ. நீ வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கரெக்ட்டா போட மாட்ட, ஒரு டைரக்டர் கரெக்ட்டா போட மாட்ட, சூர்யா வச்சு ஒப்பேத்துவ, திஷா அப்படின்னு ஒரு ஆள போடுவ, பேருக்கு சும்மா மார்க்கெட்டுக்கு போடுவ. அப்படிப்பட்ட எப்படி எப்படி படம் ஓடும்? இப்ப வந்து நம்ம பொன்னியின் செல்வன் என்ன திட்டினா கூட பொன்னியின் செல்வன் பாருங்க விக்ரம் கேரக்டர் என்ன சின்ன கேரக்டர் தான். அவன் ஹீரோ கிடையாது. விக்ரம், ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்டிங் எப்படி இருக்கு த்ரிஷா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் அதனால தான் படம் ஓடுது. அது சும்மா பேருக்கா போடுறது இல்ல. அவங்களும் சும்மா வந்து என்ன சொல்றது படம் ஓடுறதுக்காக போட்ட இது கிடையாது. இப்ப விக்ரம் போறாங்கன்னா விக்ரம் பெரிய ஆக்டர்லாம் ஓகே. ஆனா அந்த படத்தை நடிப்பான் அவன். அந்த கேரக்டர் நடிப்பான்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. கார்த்திக் படத்தை அந்த கேரக்டர் நடிப்பான். இப்ப புரியுதா இல்லையா? இப்ப ஜெயம் ரவினா சோழன் சொன்னா கரெக்டா ஈவன் இப்போ இருக்கும். இந்த அந்த மாதிரி விக்ரம் வந்து மூவி வந்துச்சுல்ல, விக்ரம் மூவிலே ஃபகத் ஃபாசிலுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் ஓடிட்டு ஆமா. இருக்கும். லைக் அப்பதான் அந்த பொட்டன்ஷியலா லாஸ்ட்ல அவங்க மீட் பண்றப்போ அந்த ஒரு இல்ல நான் ஒரு கனெக்டிவிட்டியும் எக்ஸாம்பிள் சொல்றேன் பிளஸ் பாரு வந்து பிரதர். ஓகே இந்த இவ்வளவு பெரிய பாகுபலி ஆள் இங்க தோறம் தெரியுமா? வரான். ஒரு என்னது ஒரு இந்த காட்டு வசம் வருவானே ஒரு மாதிரி அவன் பேர் வந்துச்சானே காலக்கையா காலபைரவா? காலக்கையா ஆ காலக்கையா காலக்கே அந்த காலக்கையா அவன் யாருனே யாருக்கு தெரியாது. புரியுதா? மத்த ஆளுங்களுக்குலாம். ஆனா அந்த கேரக்டர் எவ்வளவு கெத்தா பவர்ஃபுல்லா இருந்தது. அதான் கேஸ்டிங் நான் சொல்றது. இதுல வந்து பாபி டியால் எவ்வளவு பெரிய ஆக்டர் இருக்கலாம். ஆனா அந்த கேரக்டரோட இந்த கேரக்டர் கம்பேர் பண்ண அப்படி இருந்துச்சு. அந்த படத்துல அவர் மொக்கதான் அதான் சொல்றேன். கேஸ்டிங்கே அப்படின்னு சரியில்ல. வச்சுக்கலாமா? வெறும் லைக் நீ சூர்யா வச்சு சரி கரண்ட் பொசிஷன்ல சூர்யாக்கு கூட இருக்குது யாரு? போலீஸா? திஷா பட்டானி வந்து ஒரு போலீஸ் இன்ஃபார்ம் கரெக்ட்டா அதெல்லாம் வந்து நம்ப முடியுமா? அது ஏதோ ஒரு நார்மல் காலேஜ் கேர்ள் சொன்னா கூட ஓகே. அந்த அம்மா வந்து போலீஸ் இன்ஃபார்மர் அதுக்கு மாரி. பேசாம ஜோதிகாவே போட்டிருக்கலாம். அந்த அம்மா போய் போலீஸ் இன்ஃபார்மர் இல்லங்க மாரி. அந்த அந்த கரண்ட் போர்ஷன் சொல்லி எடுத்தாங்க பாத்தீங்களா, அது சுத்தமா எங்கேயுமே ஒரு சீன் கூட அதுல ஸ்கோரே பண்ணல. வேஸ்ட் அது. அது 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 வந்து இந்த படத்துல வச்சிருக்கே வேண்டாம். நீங்க வந்து ஜஸ்ட் நார்மலா ஒரு பழைய ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படம் மாதிரியே வச்சு இதை எடுத்திருக்கலாம். அந்த ட்ரைபல் இதுலயே வச்சு ஃபுல்லா எடுத்து முடிச்சிருக்கலாம் படத்தை. தேவையில்லாம போயிட்டு அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ட் வைக்கிறேன்னு வச்சு அது ஒர்க் அவுட் ஆகாம போய் எதுவுமே சரியில்லாம போயிடுச்சு. அதுதாங்க அவரு வந்து ஒரு மாதிரி எமோஷன் இது பண்ணி எடுக்கணும்னு நினைச்சு இந்த ஸ்டோரி ரெடி பண்ணிருக்கான். இவனுங்க உள்ள பூந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணி இப்படி பண்ணு பில்டப் கொடுத்து காலி பண்ணி படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து எடுத்து இன்னொன்னு தெரியுமா வச்சிருக்கான். விக்னேஷ்? எப்பவுமே ஒரு படத்தை வந்து ரொம்ப நாள் எடுத்துன்னு வச்சுக்க இந்த மாதிரி நிறைய இன்புட் வந்துட்டு தான் இருக்கும். டக்குனு முடிச்சிடணும். பொன்னியின் செல்வன் டக்குனு முடிச்சிட்டாங்க. ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி தான் இருக்கும். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கவே இல்லை. இது 2 வருஷம் ஆனாலே இப்படி எடுங்க அப்படி எடுங்க காசு செலவாகுது இதை மாத்துங்க அதை மாத்துங்க இந்த மாதிரி நிறைய மாத்திருக்காங்க இந்த படத்துக்காக. நீ சொன்ன மாதிரி சிவா நினைச்ச மாதிரி கூட எடுக்கல. சிவா எடுத்தாலும் நல்லா எடுக்க மாட்டான். ஓகே எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய இன்புட் வந்திருக்கு. இப்படி எடு அப்படி எடு அதை மாத்து இதை மாத்து. கார்த்திலாம் வந்து சும்மா போடு இதுதான் ட்ரெண்டு. கண்டிப்பா சொல்றாங்க கார்த்திலாம் எழுதிருக்க மாட்டான். கார்த்தினா அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ் வர மாதிரி எழுதிருக்க மாட்டான். இப்ப லோகேஷன் எடுக்கிறான் எல்சியூ கிளைமேக்ஸ் ஒருத்த வரான் நீ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு என்ன இருக்கிற பெரிய பிரச்சனை ரோலெக்ஸ் டில்லி இவங்க 2 பேரும் மீட் பண்ணா எவ்வளவு கெத்தா இருக்கும்னு அவ்வளவு ஹைப் இருந்தது. புரியா மார்க்கெட்டிங் சரி தமிழ் சினிமாக்கு. இப்ப அந்த ஹைப்பே எடுத்து விட்டான் இவன். அதை காமெடி ஆக்கி விட்டான் இப்ப அவன். புரியுதா இல்லையா? ரோலெக்ஸ் டில்லி இப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி எப்படி இருந்திருக்கும் தியேட்டர்ல தெறிக்க விட்டுருப்பான் லோகேஷ். அது எப்படி சம்மதிச்சான் தெரியல. லோகேஷே கோமா இருப்பான். யோ நான் ஒரு எல்சியூன்னு அழகா ஒரு எடுத்து பில்டப் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க 2 பேரையும். நீங்க அதை எடுத்துட்டு போய் சிவா கிட்ட கொடுத்து காமெடி பண்ணி அதுலயும் அந்த கார்த்தி வந்து அந்த ஹிஸ்டாரிக் போர்ஷன் விட்டுருங்க. அந்த மாடர்ன் போர்ஷன்ல அவன் லுக்க பாத்தியா? எவ்வளவு கேவலமா இருக்கு. சிரிப்பு தான் வருது எனக்கு. சரி. ப்ரோ அது இல்லாம இப்போ அந்த மெய்யழகன் அந்த இதெல்லாம் வந்த பின்னாடியும் கூட அவங்க இன்னும் கான்பிடன்ஸ் ஆயிருப்பாங்க இது ஒர்க் அவுட் ஆகும் போல அப்படின்னு. ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் அவங்க எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாமே தெலுங்கு ஆடியன்ஸை மைண்ட்ல வச்சுதான் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. எங்க தெலுங்கு ஆடியன்ஸே கழுவி ஊத்திட்டாங்க. தெலுங்கு ஆடியன்ஸே அந்த 3 சீன் நான் சொன்னேன் பாத்தீங்களா, எனக்கு 3 இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சுன்னு.
அந்த 3 சீனை என்ஜாய் பண்றானுங்க. மத்தபடி படமாலாம் இது ஸ்டோரி எல்லாம் என்ஜாய் பண்ணவே இல்ல. அவனுங்களே இப்ப ரொம்ப மாறிட்டானுங்க. அவனுங்க ஊர்ல வந்து கண்டென்ட் இல்லாத படம் வந்தாலே இப்ப அவங்களே திட்டுறானுங்க. இல்ல ப்ரோ, இப்ப அதுதான் தேவாரா விஷயம். கூட இல்ல, தேவாரா கூட மொக்க படம் வச்சுக்கீங்களேன். ஆனா தேவார படத்துல வந்து யாரு வந்து வில்லனு? பிரகாஷ் ராஜ். அவன் பர்ஃபார்ம் பண்ணிருப்பான். மொக்க படமா எதுவும் இல்லையோ, ஒரு நல்ல கேஸ்டிங் எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பா கேஸ்டிங் நல்லா இருக்கும் தேவார படத்துல, ஒரு கேரக்டரும். இதுல கேஸ்டிங் வில்லன் யாரு? லைக் எனக்கு ஒரு டவுட் தேவரா படத்துல ப்ரோ, லைக் அதுல அந்த சின்ன பையன் கொலை ஆமா, பண்ணுவான்ல, அது யாரு? அதுதான் பிரகாஷ் ராஜா? பண்ணி ஏமாத்திட்டாங்க. இந்த ஓப்பனிங் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க, அந்த கலெக்ஷன் தான். ஆனா அதுக்கப்புறம் கலெக்ஷன் வராது. புரியுதா இல்லையா? அதுதான் டேலண்ட், அப்படி ஒத்துக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாம் மோசமான படம் கிடையாது ஆனந்த், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நிறைய சீன் சூப்பரா இருக்கு. கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த முதல்ல சீனு, அப்புறம் அந்த கனி இல்ல ஸ்னோ அதெல்லாம் ஃபைட் விட்டுரு, ஒன்று இல்ல இருக்கும். அதெல்லாம் விட்டுரு. சிம்பிள் மேட்ரு. பார்ட் 2 வருமா வராதா? நான் ஒண்ணு சொல்லவா, பார்ட் 2 வருமா சிவாவோட வராதா? கெரியர் பெஸ்ட், சிவாவோட கெரியர் பெஸ்ட் பிலிமே இதுதான் என்னைய கேட்டா. இதுக்கு முன்னாடி எடுத்த கன்றாவி படத்துக்கு இது எவ்வளவு பரவாயில்ல சிவா எடுத்தது. இங்க வந்து இது சூர்யானால ரொம்ப இதையே ஒரு பிரபாஸோ யாசோ பண்ணியிருந்தா இந்நேரம் இவ்வளவு பெரிய ட்ரோல் எல்லாம் ஆயிருக்காரு. இங்க என்ன மேட்டர்னா சூர்யா பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். அதனாலதான் இவ்வளவு தேவார ட்ரோல் விட ஆகுது. நல்லா இருக்குன்னு சொல்லு, அது வேணா ஒத்துக்கிறேன். தேவாராலாம் குப்பையா இதோட கம்பேர் பண்ணல. தேவாரா நான் பார்த்தேன், நான் என்னால ஃபுல்லாவே பார்க்க முடியல. அந்த படத்தையே பாக்குறானுங்க ஆடியன்ஸ். இதெல்லாம் அதெல்லாம் விட தேவாராவை விடலாம் இது எவ்வளவு நல்ல படம் தான். அப்ப தெலுங்குல போடட்டும், பாப்போம் தெலுங்குல போடுதான்னு. இன்னொன்னு ஆனந்த், PS1 நம்ம கொண்டாடணும் தெரியுமா? அந்த PS1 கம்பேர் பண்ணல எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. PS1 ஒரு குரூப் மூவ்மெண்ட் கிடையாது. PS1 டிராமாயா இது? அததான் சொல்றேன், அதுக்கெல்லாம் இது எவ்வளவு பரவாயில்ல. மேக்கிங்காவே அதை விட சூப்பரா இருக்கு. அந்த படத்தையும் தானே நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா உனக்கு? இதோட பாதி பட்ஜெட் இருக்காது அதுல. கம்மிதான் ஆனந்து, நான் சொல்றேன். பட் ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம். அவ்வளவு மோசமான படம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பிரிஞ்சிருக்கும். மற்றபடி அதை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட், நிறைய தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கு. 3Dல பார்த்தேன், உண்மையிலே 3D ஒர்த்தா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் நிறைய படம் 3Dல பார்த்தா கூட. ஆமா 3Dல தான் பார்த்தேன். 3D ஒர்த்தா இருந்துச்சு. 3D எஃபெக்ட் கரெக்ட்டா இருக்கா? அது சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒண்ணு எடுத்தா இப்படி எடுக்கிறா, இல்லைன்னா இன்னைக்கு பேக்கப் சொல்லிடுறான் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஆனா சிவா எப்படிப்பட்ட கேரக்டர்னா இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடிய கேரக்டர். ஓகேவா? சிவா வந்து எழுதும் போது அந்த கேரக்டருக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தாங்க எழுதினாரு. அந்த போஸ் வெங்கட் எல்லாம் போட்டெல்லாம் படம் எடுக்க மாட்டாங்க. போஸ் வெங்கட் எல்லாம் ஒன்றும் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சதி பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கு நாசர் மாதிரி அந்த மாதிரி யோசிச்சுதான் அவங்க எழுதியிருப்பாங்க. இல்ல வேற ஏதாவது தெலுங்கு ஆர்டிஸ்ட் யாராவது பெருசா யோசிச்சிருப்பாங்க. இவன் வந்து எப்படின்னா படத்தோட பட்ஜெட் செலவாகிறதுனால ஆர்டிஸ்ட் இது பண்றதுனால போஸ் வெங்கட், நட்டி இந்த மாதிரி ஆட்களை போட்டு நீங்க இப்ப பேன் இந்தியாவா ஒரு ஐடியா அவங்களுக்கு உண்மையிலே இருந்திருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க, ஆர்டிஸ்ட் எப்படி சூஸ் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? பாபி தியோல் மட்டும் போட்டது மட்டும் இது கிடையாது, எல்லாமே சூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய அவங்கள வந்து சிவாவோட ஸ்டைலே அது கிடையாதுங்க. அடுத்த பார்ட்டிக்கு லீடு கொடுக்கணும்னா நீங்க சிவா கிட்ட நார்மலா சொன்னீங்கன்னா வேற மாதிரி அவர் கொடுக்குற ஆள் தான் அவரு. நீங்க அவரை போயிட்டு நீங்க வந்து லோகேஷ் வைக்கிற மாதிரி நீ அடுத்த பாட்டுக்கு லீடு கொடு, இன்னொரு கேரக்டர் ரோலக்ஸ் மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்படின்னும் போது அது எதுவுமே இந்த படத்துக்கு சுத்தமா ஒட்டல. கங்குவா பாத்தீங்களா? சூர்யாவோட ஃபேன் பா, நான் அதனால தானே ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ போயிருக்கேன். அவங்க சூர்யாவோட ஃபேன், சூர்யாவோட சிக்ஸ் பேக் ஃபேன் முக்கியமா அவங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, தலைவர் வந்து அப்படியே மசில்ஸ் அப்படியே கயிறுல அப்படியே உங்க வீட்டுக்காரர் அந்த வந்தாரா? பையனை காப்பாத்தப்ப என் வீட்டுக்காரர் வந்தாரு, என் பையன் வந்தாரு, 2 பேருக்கு நடுல உட்காந்து தலையில 2 பேர் தலையில டொக்கு டொக்குன்னு கொட்டினேன். ஒவ்வொரு சீன் வரல, கூட்டு வருவேன். ஓ, நீங்க தான் சூர்யா ஃபேன், நீங்க தான் கூட்டி போயிருக்கீங்க 2 பேரையும். அப்ப நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் குடும்பத்துல. நல்லா இருந்தது. அது இல்ல, உங்களை மாதிரி யூடியூபர் கமெண்ட பார்த்துட்டு போனேன். இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிட்டு போயிருக்கணும். சரி, கமெண்ட் வந்து போயிருக்க மாட்டீங்களே. நான் ஒரு வருஷம் முன்னாடி சொல்லிட்டு இருந்த படம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஸ்கேம்னு. இல்ல, நீங்க எப்படி சொன்னீங்கன்னா எதிர்பார்ப்போட போகாதீங்க. முன்னாடி ஆஃபும் கடைசி ஆஃபும் சரியில்லை, எதிர்பார்ப்பு இல்லாம போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களா? நானும் எதிர்பார்ப்பு இல்லாம தான் போனேன். நான் எதிர்பார்க்காததுக்கு மேல எதிர்பார்ப்பு இல்லாம போயிருந்திருக்கணும் அந்த படத்துக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு. அதுல தப்பு பண்ணிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, தீஷா பட்டனி என்ன பண்றாங்க அத சொல்லுங்க. என்னமா ஹீரோயின் என்ன பண்ணாங்க? அப்படி ஒருத்தங்க இருக்காங்களா என்ன? ஐயோ, உங்க பையன்கிட்ட கேளுங்க. நீங்க சூர்யா சிக்ஸ் பேக் அதுலயே பாருங்க, நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேளுங்க. இல்ல, அந்த மாதிரி ஆயி போச்சுங்கறேன். அப்படி ஒருத்தங்க இருந்தாங்களாங்கிற மாதிரி ஆயி போயிருச்சு. அவங்க வெறும் கரண்ட் பொசிஷன் தான் வருவாங்கல்ல, கரெக்ட்டா? ஆமா ஆமா ஆமா. அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் போட்டு வந்திருக்காங்க போல இருக்கு, எவ்வளவுன்னு பாட்டுக்கு. ஆமா,
அவங்க ரவுடியோட ரவுடியா இருப்பாங்க. அவங்களோட சீன் அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து ரவுடிசம் ரவுடி பண்ற மாதிரி. ரவுடிக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு, அதுவும் போச்சா? அவங்களாம் ரவுடியா? ஈஷா பட்டடியா ரவுடி. ஓகே ஓகே. அப்ப ரவுடி என்ன சொல்லணும்னு தெரியல. ஒண்ணும் இல்ல. சரி, எல்லாம் நல்லபடியா இருக்கட்டும். இன்னும் 4 பேருக்கு விமர்சனத்தை போட்டு என்ன மாதிரி 4 குடும்பங்கள் போய் ஆயிரக்கணக்கில் செலவு கவலைப்படாதீங்க, இது பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப்ல தான் போட போறோம். உங்களை மாதிரி பல தாய்மார்களை வந்து தப்பிச்சு காப்பாத்திட்டீங்க. நன்றி. ஐயோ டெலீட் பண்ணிருங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் நான் போக மாட்டோம். யாருன்னு தெரியும். இல்ல நீங்க பாருங்க, நாளைக்கு உங்க விமர்சனம் பார்த்து நீங்க பல குடும்பங்கள் தப்பிக்க போகுது. நன்றி உங்க விமர்சனத்துக்கு. ஐயோ சூர்யா நான் இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். சார், இந்த படத்தை பத்தி நீங்க கேட்டீங்க, நான் சொல்றேன். எனக்கு ஆரம்பிச்ச விதம் தான் பிடிக்கல. மத்தபடி சூர்யா சூப்பரா நடிச்சிருக்காரு. 3D எஃபெக்ட் சூப்பர். பார்ட் 2க்காக நாங்க எல்லாம் அவரோட ஃபேனா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் கட் விரைவில் பண்ணிடுவேன். பார்ட் 2 நாங்க பார்க்க இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். பார்க்க விரும்புறோம். இதெல்லாம் யூடியூப்ல போட மாட்டேன். இதைத்தான் கட் பண்ணுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் சரிக்கு பாத்தீங்களா, எதார்த்தமா சரிக்கு பாத்தீங்களா, அதுதான் போடுவேன். பார்ட் 2 பார்க்க நாங்க விரும்புறோம். அதனால படத்தை பார்த்து சீக்கிரம் கதறிய சூர்யா ரசிகை அப்படின்னு போடுவோம். இதுதான் டைட்டில். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நிறைய ஒஸ்ட் படம் பார்த்துட்டனால இப்ப மனதைரியம் வந்து விட்டது தமிழ் சினிமாக்காரங்களுக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. எங்களை மாதிரி ரசிகர்களுக்கெல்லாம் நிறைய பேரோட வெரி ஒஸ்ட் மூவி எல்லாம் பார்த்து ஏதோ சரி போய் ஒரு 2.5 மணி நேரம் செலவு பண்ணிட்டு வரலாம். ஏன் சார் கீழே உட்காந்து சிரிச்சுட்டே இருக்கீங்க? வாங்க, மைக்க வாங்கிட்டு மேல வாங்க. அவர் வந்து ஊர்ல இருக்காரு, அவரால் வர முடியாது. அதனால சரி, இந்த படத்தை பார்த்து அழுதீங்களா? எமோஷனல், உங்க மனசை கிளிக்கிற மாதிரி ஏதாவது காட்சிகள் இருக்கா, அதை சொல்லுங்க. ஐயோ ஆமா, அந்த 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 பையன் குத்துவான்னு தெரிஞ்சுமே தெரியாத மாதிரியே உட்கார்ந்துருந்து திருப்பி குத்துறப்ப அழுகாட்சியா வந்துச்சு. அழுதீங்களா? ஓகே, கரெக்ட், சூப்பர். அப்படிலாம் அழுகலாம் இல்ல. எப்படி தியேட்டர்ல உள்ளவனுக்கு எல்லாருக்குமே தெரியுது அந்த பையன் பகை உணர்வோடு தான் இருக்கிறார் என்று. இருந்தாலும் அவரு சென்டிமெண்டலா அதுல ஒரு நல்ல ஒரு செய்தி என்னன்னா, சின்ன பிள்ளைங்க நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் நம்ம பார்வையில தப்பா இருக்கும், ஆனா மத்தவங்க பார்வையில வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட பார்வையில வந்து அவங்களுக்கு இழப்பாதான் இருக்குங்கிற மாதிரி அதுல ஒரு மெசேஜ் வரும். அந்த இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பனிஷ்மெண்ட்ங்கிற பேர்ல குடுக்குறோம்ல, அவங்கள வச்சுட்டே குடுக்குறப்ப அந்த ஃபேமிலியில உள்ளவங்க அஃபெக்ட் ஆகுறாங்கல்ல, அதை ஒரு இடத்துல கோட் பண்ணிருப்பாங்க. அது வந்து வெரி குட்டா இருந்தது. அந்த சின்ன பையன் சூர்யாவை பொறுத்தளவு அந்த எதிரி வந்து பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த பையனை பொறுத்தளவு அவங்க அப்பாவை அவன் வந்து மிஸ் பண்றான். அதை நான் ஃபீல் பண்ணலேன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு அந்த இதுல. மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பையனும் மன்னிப்பான். அந்த சீனும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு யாருங்க இந்த சீனை கேட்கும்போது எனக்கே கண்ணுல தண்ணீர் வருது. எனக்கு தண்ணீர் வருதுல, கொட்டுதுல.